ஓகே, ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு மிஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்னென்னு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். சப்போஸ் எனக்கு எனக்கு மிஸ்டேட்மெண்ட்ஸ்னால என்னன்னு தெரியலனா ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் தட் வீடியோ. இப்போ நான் சொல்ல போகிறது வந்து மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா நான் சொன்ன மாதிரி மிஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னது, எது எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லைனா அதுக்கு பேர் மிஸ்டேட்மெண்ட். 100 ரூபானா 100 ரூபான்னு அந்த இடத்துல போடணும். ட்ராவல்க்குன்னு செலவு பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ட்ராவல் எக்ஸ்பெண்டிச்சர் தான் போடணும். இப்படி கரெக்டாக போடாமல் அது அதாவது வந்து அமௌண்ட்டில் மாறி போட்டாலும் சரி, இல்லை கிளாஸிஃபிகேஷன் ஹெட்டிங்கில் ஏதாவது நீங்கள் மாற்றி போட்டுட்டாலும் சரி, அக்கௌண்ட் நம்பரையோ இல்லை நேமையோ மாற்றி போட்டாலும், எதை மாற்றி போட்டாலும் அது மிஸ்டேட்மெண்ட் தான். அதை நீங்கள் தெரிஞ்சு பண்ணுறீங்களோ தெரியாமல் பண்ணுறீங்களோ வேணும்னு பண்ணுறீங்களோ வேண்டான்னு பண்ணுறீங்களோ எப்படி பண்ணாலும் அது மிஸ்டேட்மெண்ட் தான். ஓகேவா? ஸோ மிஸ்டேட்மெண்ட்டு எப்போ வந்து அது மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, when a misstatement is counted as material misstatement அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டோட நீங்கள் ஒரு P&L எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து ஒரு டேர்ன் ஓவர், தட் இஸ் ரெவென்யூ, அந்த வருஷத்தோட ரெவென்யூ 40 கோடி இருக்கும். 40 கோடி ரெவென்யூ இருக்கிற ஒரு கம்பெனியில் ஒரு 400 ரூபாய்க்கு ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேட்மெண்ட் ஆகிடுச்சுன்னா அதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரா அப்படின்னு கேட்டால் பெரிய மேட்ரு இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஒரே ஒரு 400 ரூபா தான் மிஸ்டேக் இருக்குது, இல்லை மொத்தத்தில் ஒரு இந்த மாதிரி 400 ரூபா மிஸ்டேக் இருக்கக்கூடிய பல என்ட்ரிஸையும் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது மொத்தமாக சேர்த்து பார்க்கும்போது இவ்வளோ இருக்கும். ஒரே ஒரு என்ட்ரி பார்க்கும்போது 400னா இட்ஸ் நாட் அ பிக் டீல் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி 400 300 இங்கே ஒரு 200க்கு ஒரு மிஸ்டேட்மெண்ட் இருக்குது, அங்கே பாருங்கள் ஒரு மிஸ்டேட்மெண்ட் இருக்குது, அது வந்து 2000 ருபீஸ்க்கு மிஸ்டேக் ஆயிருக்குன்னு சொல்லி இந்த எல்லா மிஸ்டேட்மெண்ட்டையும் ஒன்றா ஆட் பண்ணி பார்த்து டோட்டல் அமௌண்ட் ஆஃப் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் எக்ஸீடிங் லைக் 3 to 4 lakhs அப்படின்னும் போது யூ ஹாவ் டு திங்க் ஐயோ இந்த 4 lakhs கிராஸ் பண்ணுது இந்த மிஸ்டேட்மெண்ட்ஸு. 40 கோடி தான் ரெவென்யூவே 40 கோடி தான். ப்ராஃபிட்டை பார்த்தீங்கன்னா அது இருக்குது 2.5 கோடி தான் இருக்குது. இந்த 2.5 கோடி ரூபா ப்ராஃபிட்டுக்கு 4.4 லட்சத்துக்கு மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கே. இதெல்லாம் ஓகேவா பாஸ் அப்படின்னு நீங்களே ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா ஆடிட்டர் டிசைட் பண்ணுவார். ஓகே, 40 கோடி ரூபா ரெவென்யூ இருக்கிற கம்பெனிக்கு மேக்ஸிமம் மிஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து 4 lakhs தான் அலவுடு அப்படின்னு அவர் வந்து ஒரு லிமிட்டை செட் பண்ணுவார். இந்த லிமிட்டுக்கு மேலே மிஸ்டேட்மெண்ட்ஸ் போயிடுச்சுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். இந்த லிமிட்டை கிராஸ் பண்ணவே இல்லைப்பா, இந்த லிமிட்டுக்கு கீழே தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லைனா இட் இஸ் நாட் ஸோ மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த லிமிட்டை யார் ஃபிக்ஸ் பண்ணுவோன்னா ஆடிட்டர் ஃபிக்ஸ் பண்ணுவார். எதை பேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுவார்? அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், அவரோட ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசம், காம்பிடன்ஸ், அவரோட ப்ரொஃபஷனல் கேலிபர், அவருடைய ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட், இதெல்லாத்தையும் வச்சு அவர் ஃபிக்ஸ் பண்ணுவார். இவ்வளோ ரெவென்யூ, இவ்வளோ டர்ன் ஓவர், இவ்வளோ ப்ராஃபிட்டு, இந்த அளவுக்கு அசட்ஸ் இருக்குது, இவ்வளோ டெட் ரேஷியோ இருக்குது, இதெல்லாத்தையும் வச்சு அப்புறம் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் த கிளைண்ட், இதெல்லாத்தையும் வச்சு அவர் தான் ஃபிக்ஸ் பண்ணுவார் வாட் இஸ் மெட்டீரியாலிட்டி. இந்த இடத்துல மிஸ்டேட்மெண்ட்ஸ் எந்த த்ரெஷ்ஹோல்டு தாண்டக்கூடாது அப்படிங்கிறத ஹூ வில் ஃபிக்ஸ்ன்னு கேட்டால் ஆடிட்டர் வில் ஒன்லி ஃபிக்ஸ். அந்த ஃபிக்ஸ் பண்ண லிமிட்டை தாண்டிடுச்சுன்னா மிஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் மெட்டீரியல்னு அர்த்தம். ஒன்ஸ் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துருச்சுன்னா என்ன மேம் இப்போ அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னா, அந்த இடத்துல ஆடிட்டர் ரிப்போர்ட் கொடுக்கும் போது பேட் ரிப்போர்ட் கொடுத்துடுவார், குட் ரிப்போர்ட் கொடுக்க மாட்டார்.